வணக்கம் தலைமையிலே. தமிழக முதல்வராகிய ஜோசப் விஜய் என்னும் நான் இந்த சத்தத்தை தமிழக மக்கள் எதிர்பார்த்த, தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் வெறியுடன் எதிர்பார்த்த இந்த சத்தத்தை ஒரு சில தினங்களில் கேட்கலாம். ஒன்று, நல்ல நாள் பார்ப்பாங்க, வருகின்ற நாள் நல்ல நாள் எது என்று பார்ப்பாங்க, கூட்டணி அமைப்பார்கள். கூட்டணி இன்னைக்கு அமைச்சிருவாங்க நிச்சயமாக. உண்மையாகவே மிகப்பெரிய விஷயம். முதல்ல இந்த தமிழக மக்களுக்கு, குறிப்பாக ஹிந்து மக்களுக்கு எனது மனதார்ந்த நன்றி. 87.11% இருக்கின்ற ஹிந்து மக்கள் 6.11% இருக்கிற ஒரு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவரை தங்கள் முதல்வராக தேர்ந்தெடுப்பது, இதுதான் ஹிந்துக்களின் பெரும் தன்மை என்பது. இன்னைக்குமே வியாபார ஸ்தலங்களில், வீடுகளில் 3 கடவுள் புகைப்படத்தையும் வைத்து மதிப்பை செய்வது ஹிந்து மக்கள் மட்டுமே. இந்த பெருந்தன்மை நிச்சயமாக கிறிஸ்தவர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு இல்லை என்று என்னால் பகிரங்கமாக சொல்ல முடியும். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, இன்னைக்கும் நான் பார்க்குறேன் 3 கடவுளையும் சமமாக வைத்து வழிபடுவது, மதிப்பு செய்வது ஹிந்துக்கள் மட்டுமே. இது ஒரு மாபெரும் வரலாற்று புரட்சி. விஜய் அவர்களின் தாவேகாவின் வெற்றி உலகளாவிய ஒரு நல்ல உதாரணம், வரலாற்று புரட்சி என்று சொல்லப்படும். 234 தொகுதி தனி பெரும்பான்மை வருவதற்கு 118 இடங்கள் வந்திருக்கணும். தேர்தல் கமிஷன் அறிக்கைப்படி 108 இடங்கள் வந்து தனி பெரும் கட்சியாக வந்திருக்காங்க தாவேகா. நிச்சயமா இது தாவேகாவே தொண்டர்களை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லணும். தேர்தல் கமிஷன் சொன்னதுபடி 34.92% தமிழக மக்களின் வாக்கை தாவேகா பெற்று மிகப்பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்க. வாக்கு எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா 1,72,26,209 வாக்குகளை தாவேகா பெற்றிருக்கு. அதற்கு அடுத்து தனி பெரும் கட்சினா திமுக தான். திமுக மட்டும் 59 தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்காங்க. 24.19% வாக்குகளை பெற்றிருக்காங்க. 1,19,29,144 வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விழுந்திருக்கு. மூன்றாவது அதிமுக 47 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. 21.21% வாக்குகள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. 1,04,62,146 வாக்குகள் அவங்க பெற்றிருக்காங்க. 4வது காங்கிரஸ், 5வது பாமக, அப்படியே போது இந்த 3 மிகப்பெரிய கட்சிகளாக வந்திருக்காங்க. நிச்சயமாக கூட்டணி மிக எளிதாக அமைந்துவிடும். சட்டப்படி தனி பெரும்பான்மை கட்சியாக வந்திருக்கிற தாவேகாவை தான் ஆட்சி அமைக்க ஆளுநர் கூப்பிடுவார். சில நாட்கள் கொடுப்பார் மெஜாரிட்டி நிரூபிக்க. 10 எம்எல்ஏக்கள் தான் எளிதாக கூட்டுக்கொள்வாங்க. காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் கம்யூனிஸ்ட் எங்கிருந்து கூப்பிடுவாங்க. ஒருவேளை கூட்டணி மந்திரி சபை, அவங்க வந்து மந்திரி சபையில் இடம் கேட்டால் கூட 1-2 மந்திரிகள் கொடுப்பது தப்பு இல்லை. 5 வருடங்கள், வருகின்ற 5 வருடங்கள் நிச்சயமாக விஜய் முதல்வராக இருப்பார். புதிய தேர்தல் வந்தாலும், அப்படி ஒரு பேச்சுக்கு சொன்னாலுமே மிக பெரும்பான்மை வெற்றியோடு மீண்டும் விஜய் தான் வெற்றி பெறுவார். அதனால வந்து பிற கட்சிகள் அதை விரும்ப மாட்டாங்க. 10 எம்எல்ஏக்கள் மிக எளிதாக தாவேகாக்கு கிடைச்சிடும். சொல்கின்ற கணிப்புகள் உண்மையாவில் எனக்கு மிக பெருமை உண்டு. 2 பதிவு கொடுத்திருந்தேன். விஜய் முதல்வர் என்ற ஒரு பதிவு கொடுத்திருந்தேன். அநேக கமெண்ட்ல சொன்னீங்க அப்பெல்லாம் ஆகாதுன்னு சொல்லி. சொல்கின்ற யூகங்கள் உண்மையாக தொடர்ச்சியாக போகுது. ஹமாஸ் இஸ்ரேல் சண்டையப்ப சொன்னேன், ஹமாஸ் ஒன்றுத்துக்குமே ஆக மாட்டாங்கன்னு. இன்னைக்கு ஹமாஸ் மண்மேடு சாம்பல் மேடா குப்பையா போயிடுச்சு காசா. ஈரான் இஸ்ரேல் போர்ல என்றைக்கு ஈரான் தாக்கப்படும் முதல் நாளில் அவன் தலைவன் அலி கொமினி கொல்லப்படுவான்னு கூட சொன்னேன். மிகச்சரியாக நடந்தது. உலக அளவில் கூட யாருமே அலி கொமினி கொல்லப்படுவான்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. சொன்னேன், மிகச்சரியாக நடந்தது. அதை தாண்டி தர்மசாலாவில் வந்து எல்லாருமே தர்மசாலாவில் தவறு நடந்துன்னு சொல்லும்போது அப்படிலாம் எதுவுமே இருக்காது. புகார் கொடுத்தவன் தான் மிகவும் பெரிய பித்தலாட்டக்காரன், பணத்தை எதிர்பார்த்து செய்தான் பதிவுன்னு மிக சரியா போச்சு.
தாவேக்கா வெற்றியுமே மிக சரியா கணித்து சொல்லியிருந்த மிக சரியா நடந்திருக்கு, சொன்ன வண்ணமே நடந்திருக்கு. இவ்வளோ பெரிய வெற்றி தாவேக்காக்கு எப்படி சாத்தியம் அப்படின்னா, முதல்ல பெண்கள் சக்தி. பெண்கள் மிகப்பெரிய அளவில் வாக்களிச்சிருக்காங்க. இந்த பெண்கள் சக்தியை நிச்சயமா உணர்ந்து கொள்ள வேண்டும். முதல் பெண்கள் சக்தி, இரண்டாவது இளைஞர்கள் இளைஞர்கள் சக்தி, அதுவுமே தாவேக்கா பின்னாடி. மூன்றாவது சினிமாவின் தாக்கம், நம்ம நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உலகம் முழுவதும் பார்த்தாலுமே தமிழக மக்கள் சினிமாவுக்கு கட்டுண்டு இருக்கிறாங்க தான் சொல்லணும். இரண்டு மிகப்பெரிய ஆளுமைகள், முதல்வர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா, இவங்க ரெண்டு பேருமே சினிமாவின் கதாநாயகர்கள் கதாநாயகி. அதை தாண்டி கலைஞர் கருணாநிதி கூட சினிமா வசனம் மூலமாக புகழ் பெற்றவர். இன்னைக்கும் அவருடைய சினிமா வசனங்கள் மக்கள் மனதில் இடம்பெறும். அதனால இந்த சினிமாவின் தாக்கம், இது மூன்றுமே மிகப்பெரிய அளவில் தாவேக்காவின் வெற்றிக்கு உதவி இருக்கு. இரண்டாவது, தாவேக்கா மேல செய்த தேவையற்ற அடக்குமுறைகள் இந்த அரசுகள் செய்தது. குறிப்பாக இந்த ஜனநாயகன் படத்தை முடக்கியது. சில காட்சிகள் சரியில்லைன்னா அந்த காட்சிகளை வெட்டி விட்டு படத்தை வெளியிட்டிருக்கலாம். தேவையில்லாம ஜனநாயகனை முடக்கியது. கரூர் துயர சம்பவத்திற்கு முழுக்க முழுக்க ஒரு கொலைகாரனை போல விஜயை சித்தரித்தது. கூட்டங்களுக்கு மிகப்பெரிய கட்டுப்பாடுகள் விதித்தது. இந்த மாதிரி தொடர்ச்சியாக விஜய்க்கு தாவேக்காக்கு எதிரான நடந்த அடக்குமுறை மக்களுக்கு பிடிக்கல. முக்கியமாக தேவையற்ற கிண்டல்கள், ஏளன பேச்சுகள், வேணுமுன்னே இந்த கூலிபான்கள், தமிழகத்தில் செயல்படும் பத்திரிகை கூலிபான்கள், அந்த தாவேக்கால லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஓட்டு விழுந்திருக்கு. மிக தெளிவாக பேசுபவரை விட்டுவிட்டு பேச தெரியாத நபரை குறிப்பிட்டு பேச வைத்து அதை எடுத்து போட்டு இதை தாவேக்கால இருக்கிற தொண்டர்களுக்கு ஒன்றுமே தெரியாதவர்கள் என்று தொடர்ச்சியாக செய்த ஏளனம் கிண்டல்கள் மிகப்பெரிய வெறியை அந்த கட்சி இளைஞர்களுக்கு வர வைத்தது என்றதை சொல்லணும். உண்மையாகவே தேவையற்ற கிண்டல்கள் ஏளனங்கள் தவிர்த்துக் கொள்ளணும். கிண்டல்கள் ஏளனங்கள் செய்ய செய்ய அவர்கள் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள் என்பதுதான் நிதர்சனம். இங்கே புலனாயிருக்கு. சினிமா கதாநாயகர்கள் கதாநாயகிகளுமே எல்லோருமே இவ்வளோ பெரிய புகழை அடையவில்லை, அதையும் ஒத்துக்கணும். சிவாஜி கணேசன் அவர்கள், கமல்ஹாசன், டி ராஜேந்தர், கே பாக்கியராஜ், ராமராஜன், குஷ்பு, இவங்க எல்லாமே திரையுலகத்தில் இருந்து முயற்சித்தாங்க தமிழக அரசியலில். இவ்வளோ பெரிய வெற்றியை யாராலுமே பெற முடியல. அதனால அந்த சினிமாவை தாண்டியும் விஜயை மக்களுக்கு பிடித்திருக்குது என்றுதான் சொல்ல வேண்டும். இரண்டாவது, நிச்சயமாக மாற்றம் தேவை என்று வாக்களித்தவர்கள் அநேகர், பொதுஜனங்கள் அநேகர். அதே கொலை, அதே பாலியல் பலாத்காரம், அதே குடும்பத்தோடு தற்கொலை, கடனுக்கு பயந்துட்டு, அதே குடும்பத்தோடு சாலை விபத்துகளில் பரிதாப மரணம், அதே பாலியல் பலாத்காரங்கள், சிறு குழந்தை உட்பட இன்னைக்கும் பாலியல் பலாத்காரங்களை பரிதாபமாக மாட்டிக்கிறாங்க. இதையவே தொடர்ச்சியா பார்த்து 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 இருக்கின்ற ஆத்திரம், எப்படா இந்த ஆட்சிகளை மாற்றுவோம் சொல்லி ஒரு மாற்றம் தேவை என்று நினைத்த சிந்தனை இவ்வளோ பெரிய வரலாற்று வெற்றிக்கு தாவேக்காவை அழைத்து சென்றிருக்கிறது. இதில் திமுகவின் தோல்வி யாருமே எதிர்பாராது. கருத்து கணிப்புகள், தேர்தலுக்கு முந்தைய பிந்தைய கருத்து கணிப்புகள் அனைத்துமே திமுக தான் மகத்தான வெற்றி பெறும் சொன்னாங்க. ஆக்சிஸ் மை இந்தியா தவிர அனைவருமே அறுதி பெரும்பான்மையோட திமுக வரும் சொன்னாங்க. மிகப்பெரிய பலத்த அடி கிடைச்சிருக்கு. எங்கே திமுக சறுக்கியதுன்னு பார்த்தோம்னா, 5 ஆண்டுக்கு ஒரு முறை மக்கள் மாற்றத்தை விரும்புவார்கள், இது இயல்பான ஒன்று. அது ஒரு காரணம். திமுக தான் இந்தியாவிலே முதல் முறை மகளிருக்கு உதவித்தொகை, இலவச பஸ் மற்றும் மாணவர்களுக்கு எண்ணற்ற உதவிகள் செஞ்சாங்க. அதை தாண்டி இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் இருக்கு, தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கு. தொடர்ச்சியாக 2 வருஷங்கள் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு மட்டுமே இருக்கு. குஜராத்தில், உத்தரப்பிரதேசம் இல்லை, மகாராஷ்டிராவில் யாருமே கிடையாது. ஆனால் இவ்வளோ பெரிய சாதனைகள்
திமுகவுக்கு 80% ஊடக பலம் இருந்தும் மக்களுக்கு செல்லவில்லை என்று சொல்ல முடியும். குறிப்பாக இந்த இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி இந்தியாவிலேயே யாரும் செய்யாத சாதனை. இத்தனைக்கும் மத்திய அரசு உதவியின்றி இவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஊடகங்கள், அவர்களுடைய ஊடகங்கள் அந்த சாதனையை மக்கள் மனதில் கொண்டு போய் சேர்க்க தான் சொல்லணும். இதை தாண்டி மிக முக்கிய காரணம் சட்டம் ஒழுங்கில் இருந்த கோளாறுகள். தொடர்ச்சியாக கொலை கொள்ளை என்ற செய்தியை பார்த்து ஒரு உண்மையாகவே ஒரு ஆத்திரத்துக்கு உச்சிக்கே மக்கள் சென்று விட்டார்கள். சென்னை நகர ஆணையர் அருண் அவர்கள்ட்ட கேட்டப்ப அவர் என்ன புள்ளிவிவரம் சொன்னார்னா, இதற்கு முந்தைய ஆட்சியை விட இப்போ கொலை கொள்ளைகள் குறைந்திருக்குன்னு சொல்றாரு. இது மிகப்பெரிய தவறு. தமிழக காவல்துறை வானளாவிய அதிகாரம் மற்றும் ஆயுதங்கள் படைத்தவர்கள். எங்கள் ஆட்சியில கொலை கொள்ளை இல்லை, பாலியல் பலாத்காரங்கள் இல்லை, 0 என்று சொல்ல வேண்டுமே தவிர, போன ஆட்சியில் அதிகமாக இருந்துச்சு அதை விட குறைச்சிருக்கணும் சொல்வது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான் பிரதான பிரச்சனையாக இந்த திமுகவின் தோல்விக்கு பார்க்கப்படும். அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டிய அதிமுக எங்கே சரிக்கியது அப்படின்னு பார்த்தா, 5 ஆண்டுகளாக எதிர்கட்சியாக அதிமுக இருக்கு. ஆனால் எதிர்கட்சிக்கு உரிய போராட்டத்தை செய்தார்களா என்றால் இல்லவே இல்லை. அடிச்சு பேசலாம். இந்த 5 வருஷத்துல அதிமுக எங்கே இருந்தது? மக்களுக்கான போராட்டங்கள் பெரிய அளவில் செய்யலை. அவ்வப்போது சில போராட்டங்கள், அதுவும் எடப்பாடியார் மட்டுமே செய்தார். இந்த அமைச்சரவை சகாக்கள் எங்க இருந்தாங்க அப்படின்னு புரியல. ஆட்சியில் இருக்கப்ப கோடிக்கணக்காக சம்பாதிச்சாங்க. கோயம்புத்தூர்ல இருக்க ஒரு அமைச்சர்லாம் கண்டெய்னராக பணம் வச்சிருப்பான்னு சொல்லுவாங்க. இவர்கள்லாம் எங்க இருந்தாங்க? ஏன் பணம் செலவு பண்ணல? ஏன் பொதுக்கூட்டங்கள் நடத்தலை? பொதுமக்கள் போராட்டத்துக்கு ஏன் முன்னால் வரலன்னு எண்ணற்ற கேள்விகள். அதிமுக அமைச்சரவை சகாக்கள் 0 என்றுதான் அவங்களை பதிவு பண்ணும். எடப்பாடியார் மற்றும் அவ்வப்போது போராட்டம் செய்தார். பிரச்சாரங்களிலேயே கடைசி மாதங்களில் மிகப்பெரிய அளவு அவர் மட்டுமே ஈடுபட்டார். இந்த அமைச்சரவை சகாக்கள் எம்எல்ஏக்களின் 0 தன்மை தான் அதிமுகவின் தோல்விக்கு காரணம் என்று சொல்லலாம். பாஜக மிகப்பெரிய பின்னடைவை நோக்கி போயிருக்காங்க. மிகப்பெரிய மைனஸ்ல போயிருக்காங்க. 4 எம்எல்ஏக்கள் இருந்து 1 எம்எல்ஏ என்ற இடத்தை நோக்கி போயிருக்காங்க. அந்த 1 எம்எல்ஏவும் அவருடைய சுய செல்வாக்கில் ஜெயித்தது போல தெரியுது. போஜராஜன் உதகமண்டலம் என்று தெரியுது. வேற யாருமே ஜெயிக்கல. தலைவர்கள் என்று சொல்லப்பட்ட நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், எல் முருகன், காந்தி எம்எல்ஏவாக இருந்த காந்தி, திருப்பூர்ல போட்டியிட்ட இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியன் மகன் தங்கராஜ் உட்பட அனைத்து தலைவர்களும் மிகப்பெரிய தோல்வியை தழுவி இருக்காங்க. குறிப்பாக இதில் வானதி சீனிவாசன் மிகப்பெரிய நடிப்பெல்லாம் நடித்தாங்க. மருத்துவமனையில் போய் படுத்துக்கிட்டு அட்மிட் ஆனாங்க. மருத்துவமனையிலிருந்து பேசினாங்க. இந்த நடிகையர் திலக வேலையெல்லாம் செஞ்சாங்க. அப்படி இருந்துமே மிகப்பெரிய தோல்விக்கு உள்ளாயிருக்கிறது பாஜக என்று சொல்ல வேண்டும். பெற்ற வாக்கு சதவீதம் 2.97%, 3% கூட பிடிக்கல. வாக்குகள் எண்ணிக்கைன்னு பார்த்தா 14,67,024 வாக்குகள் பாரதிய ஜனதா பெற்றிருக்கு. முதன்மை காரணம் என்று சொன்னால் இந்த மேலே குறிப்பிட்ட தலைவர்கள் மற்றும் மத்திய பாஜக அண்ணாமலை அவர்களுக்கு செய்த பச்சை துரோகம் மிக எளிதாக பதிவு பண்ணலாம். இதே நிலையில அண்ணாமலை இங்க இருந்திருந்தாருன்னா இந்த எல்லாமே மாறி இருக்கும். மேலே நான் பேசின எல்லாமே மாறி போயிருக்கும். ஒரு தனி மனிதராக மிகப்பெரிய மாறுதலை நிச்சயமா கொண்டு வந்திருப்பார். பாரதிய ஜனதா ஆட்சியை பிடிக்காட்டியுமே மிகப்பெரிய மாறுதல்கள் முன்னேற்றங்களை கொண்டு வந்திருப்பாரு. மிகப்பெரிய வாக்கு சதவீதத்துக்கு பாரதிய கொண்டு போனாரு. நலிவு கீழே 2.97% போய் எந்த தலைவரும் ஜெயிக்கவில்லை போஜராஜனை தவிர. இதுக்கு காரணம் மக்களின் மனதை புரியாமல் இந்த மத்திய அரசு எடுத்த முடிவு. அண்ணாமலை அவர்களுக்கு செய்த பச்சை துரோகம். இன்னைக்கு தோத்து போன தலைவர்கள் போட்டி போட்டு டெல்லிக்கு படையெடுத்து அண்ணாமலையை மாத்துங்கன்னு
வெளியே பேசும்போது கேமராக்கு முன்னால நடிகர்களாக மாறுவது, நடிகையாக மாறுவது, கேமராக்கு பின்னணியில் அண்ணாமலை அவர்களுக்கு பச்சை துரோகம் பண்ணது. அதற்குண்டான விளைவை அனுபவிக்கிறார்கள். பாரதிய ஜனதா திரும்ப மேலே வர வேண்டும் என்றால் அண்ணாமலை அவர்கள் தலைவராக வர வேண்டும். வேறு ஏதாவது ஒரு மிகப்பெரிய பதவி இந்த தமிழக பாரதிய ஜனதா தொண்டர்கள் மனதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர் பதவி மத்தியில் அண்ணாமலை அவர்களுக்கு அல்லது கொடுக்க வேண்டும். இன்றைக்கும் தமிழக பாரதிய ஜனதா தொண்டர்கள் மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருப்பவர் அண்ணாமலை தான், மாற்று கருத்தே இல்லை. நீங்க அவர்களுக்கு செய்யும் துரோகம் பாரதிய ஜனதாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக போகும். புதிய முதல்வர், தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தாவேகா நிர்வாகிகள் மற்றும் கருத்து தலைவர்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக தாவேகா தொண்டர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். நிச்சயமாக கிண்டல் செய்ய 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 மேலே வருவார்கள் என்று, அடக்குமுறை செய்ய செய்ய மேலே வருவார்கள் என்று தாவேகா மிகப்பெரிய முன்னுதாரணத்தை தாவேகா காட்டியிருக்கிறது, மக்கள் காட்டியிருக்கிறாங்க. தேவையற்ற கிண்டல்கள், ஏளனங்கள் செய்ய 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 அவர்கள் முன்னேறுவார்கள் என்றும், தேவையற்ற அடக்குமுறை அவர்கள் மேல் செய்ய செய்ய அவர்கள் பெரிய அளவில் வெற்றி பெறுவார்கள் என்றும் இது காட்டியிருக்கு. வாழ்த்துக்கள். எக்காரணம் கொண்டும் இந்த அதிகாரத்துக்கு வந்த பிறகு பழிக்கு பழி. ஒருவேளை தாவேகாவை தவறாக விமர்சித்தாலும் அவர்களை கிண்டல் செய்வதோ ஏளனம் செய்வதோ மிகப்பெரிய தவறு. அனைவருக்கும் கருத்துரிமை கொடுக்கப்பட்டிருக்கு என்று எடுத்துக்கலாம். மிக மோசமான விமர்சனம் பண்ணால் சட்டப்படி, சட்டத்தின்படி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி காவல்துறையோ நீதித்துறையோ நாடலாமை ஒழிய தனிப்பட்ட விமர்சனங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய மாறுதல்கள் தேவை என்று தாவேகாக்கு வாக்களிச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குடும்ப ஆதிக்கம், சினிமா நடிகர் நடிகைகள் ஆதிக்கம் மக்கள் நிச்சயமாக விரும்ப மாட்டாங்க. சினிமாலேருந்து வந்தனால இதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு பிற நடிகைகள் வந்து ஆதிக்கம் செலுத்துவதோ, குடும்பத்து நபர்கள் ஆதிக்கம் செலுத்துவதோ மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று. நிச்சயமாக சட்டம் ஒழுங்கில் மாறுதல் தேவை. இந்த கொலை, கொள்ளை, பாலியல் பலாத்காரம், குடும்பத்தோடு தற்கொலை, குடும்பத்தோட சாலை விபத்து, இவையெல்லாம் இருக்கவே கூடாது. நிச்சயமாக என்னிடம் அந்த அதிகாரம் இருந்தால் 0 என்ற இடத்துக்கு என்னால் கொண்டு போக முடியும். பிற நாடுகளில் போர்களில் மரணம் அடைபவர்களை தாண்டி இங்க சாலை விபத்தில் மரணம் அடைகிறாங்க. என்கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி சண்டை நடக்குது, நாங்கள் அங்கே இருக்கலாமா? நான் சொல்லுவேன், எங்கே இருங்க, இங்கே சாலை விபத்தில் அதை விட மரணம் நடக்குதுன்னு சொல்லுவேன். அது உண்மைதான். அதையெல்லாம் நிச்சயமாக தடுக்க வேண்டும். இந்த சட்டம் ஒழுங்கு என்பது வந்து இரும்பு கரம் மூலமாக இந்த தேவையற்ற இந்த விசமிகளை களை எடுக்க வேண்டும். அதில் மாற்று கருத்து இருக்கக்கூடாது. இரண்டாவது, நம்முடன் இருக்கும் இந்த தெரு பிராணிகள், சாலையோரும் அனாதையாக சுற்றி திரியும் நாய்கள், பூனைகள், அதெல்லாம் பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கும். இப்படி ஒரு பிறப்பு அவசியமானு சொல்லி, நமக்கு எந்த அளவுக்கு வாழ உரிமை இருக்கோ அதே உரிமை அந்த நாய்களுக்கும் பூனைகளுக்கும் உண்டு. இதுக்கெல்லாம் நலவாரியங்கள், மிருகங்கள் நலவாரியங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவனுங்களாம் இருக்கானுங்களா, வேலை செய்கிறானுங்களா, சம்பளம் வாங்கி ஏன் இப்படி இருக்கானுங்கன்னு சொல்லி எப்பொழுதுமே மிகப்பெரிய ஆத்திரம் வரும். நம்முடன் சேர்ந்து இந்த பிராணிகள் ஊர்வன பத்திரமாக மிக அழகாக வளர வேண்டும். அதை கருத்தில் கொள்ளுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக தொடர்ச்சியாக பிற கட்சிகள் செய்ய தவறுவது, நமது தமிழ் சகோதர சகோதரிகள் 1,40,000 பேர் மிக கொடூரமாக இலங்கையில் தமிழீழத்தில் கொல்லப்பட்டார்கள். அவர்களுக்கான நியாயத்தை பெற்றுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ பெரிய இனப்படுகொலை நடந்திருக்கு. ஒரு சிறிய நியாயம், சிறிய தண்டனை யாருக்குமே கிடைக்கல. ஒரு பிராணிகள் கூட ஒரு 1,40,000 பேர் கொண்டா மிகப்பெரிய பிரச்சனையாகும். செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்கும். ஆனால் எந்த வித நியாயமும் கிடைக்காம நமது இனம் அளிக்கப்பட்டிருக்கு. அதுக்கான நியாயத்தை பெற்றுக் கொடுங்க. நான் வந்து பழிக்கு பழி வாங்கணும்னு நினைப்பேன். என்னுடைய சகோதர சகோதரி 1,40,000 பேரை கொண்டிருக்காங்க, பழிக்கு பழி வாங்கணும்னு நினைப்பேன். அந்த அளவுக்கு செல்லாவிட்டாலும் சரி, அவர்களுக்கான நியாயத்தை சட்டப்படி பெற்றுக் கொடுங்க. நன்றிகள்.